அவங்க என்ன சொல்லியிருக்கணும், அடே அல்லாஹ் தான் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ்ட்ட போய் கேளு, எங்கள்கிட்ட வர ஷிர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒவ்வொரு நபிமாரும். சரி, எந்த நபியும் சொல்லல. மத்த நபிகிட்ட போங்க உதவி தேடுங்கன்னு தான் சொல்றாங்க. மத்த நபிகிட்ட போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் உதவி தேடுங்கன்னு தான் சொல்றாங்க. அதுவும் எப்போ அவங்களும் வஃபாத்தாய் கியாமத்தினால வந்துட்டாங்க, நாங்களும் வஃபாத்தாய் கியாமத்தினால வந்துட்டோம். இவங்க என்னன்னு சொன்னா, இப்ப உள்ள இயக்கங்கள் சொன்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வாழ்க்கையில இருக்கிறாங்க, நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன கபரு கிட்ட போய் கேட்கறீங்க, என்ன கபராளியா இருக்கக்கூடியவங்க போய் கேட்கறீங்க, இது எவ்வளவு பெரிய ஷிர்க்கு, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்றாங்க. கபராளிகளுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கபராளிகிட்ட போய் கபரடிக்கு போனா சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க கபராளிகளுக்கு. நாங்க சொல்லக்கூடிய சலாம் அவனுக்கு எப்படி கேட்கும், அப்ப கேட்கும் என்பதனால தானே சலாமே சொல்ல சொன்னாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். கியாமத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹ் மன்னிப்பான். இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹும் ரசூல லவஜதுல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட அந்த பாவிகள் நாயகமே உங்களிடத்தில் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலே உங்களிடத்தில் அவர்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக இஸ்திக்பார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு அவங்க சொல்லணும். அப்படி அவங்க சொல்லி தாங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய தாங்களும் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும், அதை என்கிட்ட தான் எல்லாரும் பாவ மன்னிப்பு தேடணும், ரசூல்லாட்டெல்லாம் போகக்கூடாது, அது ஷிர்க்கு, நான் தான் ஆண்டவன், என்கிட்ட தான் மன்னிப்பு கேட்க, நான் தான் மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும். இந்த இயக்கங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாவுக்கே பாடம் சொல்லி கொடுக்க வராங்க, ஷிர்க்கு பித்அத்னு சொல்லி. அப்ப நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் இளம் வயதுடையவர்களா இருப்பார்கள், அவர்களும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தான் பேசுவாங்க, ஆனா நீங்க கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கவனமா இருங்க, அவங்க உங்களை வழிகெடுத்து விடுவாங்கன்னு சொன்னாங்க. எத்தனையோ இயக்கங்கள் வந்தார்கள். தமிழ்நாட்டுல தொண்டி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒருத்தன் ஆரம்பிச்சு வச்சான் ஷிர்க்கு பித்அத் சொல்லி, நபி வழியே நம் வழின்னு சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சாங்க. கேவலப்பட்டு போயிட்டான் அந்த கூட்டமே. நபி வழியே நம் வழியன்னு சொல்லி ஆரம்பிச்சவங்க பல கூட்டமாக அந்த டிஜே இந்த டிஜேன்னு சொல்லி எத்தனையோ கூட்டமா பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள யாரு உண்மையானவங்கன்னு அவங்களுக்கே தெரியாம போயிட்டு. அப்ப கட்டாயமான ஞாபகம் வச்சுக்க, எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் சரி, எத்தனை ஜமாத்துகள் வந்தாலும் சரி, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் மட்டும்தான் உண்மையான ஜமாத்து, அவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் போகக்கூடிய உண்மையான ஜமாத். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீம் சமூகம் 73 கூட்டமாக பிரியும், 73 ஜமாத்தாக பிரியும், அதுல ஒரே ஒரு ஜமாத் மட்டும்தான் சொர்க்கம் போகும், மற்ற 72 ஜமாத்து நரகத்துக்கு போகும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம் அந்த ஒரே ஒரு ஜமாத் யார் சொர்க்கம் போறவங்கன்னு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் என்னுடைய சஹாபாக்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களும் சஹாபாக்களும் எந்த வழியில் சென்றோமோ அதே வழியை பின்பற்றி வரக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த வழியை பின்பற்ற ஒரே ஜமாத்து சுன்னத்துல் ஜமாத் மட்டும்தான். அதனால்தான் சுன்னத்துல் ஜமாத்துல தான் எல்லா ஓலியாக்கள் அனைவர்களும் இருக்கிறார்கள். சுன்னத்துல் ஜமாத்துல தான் உண்மையான இமாம்கள், தப்சீருடைய இமாம்கள், ஹதீஸுடைய இமாம்கள், மதுஹபுடைய இமாம்கள், இப்படி வரலாற்றுடைய உண்மையான இமாம்கள் எல்லாம் சுன்னத் ஜமாத்ல இருக்கிறாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்திலே வரக்கூடிய சாதாத்மார்கள் சொல்லக்கூடிய மௌலானாமார்கள் கூட சுன்னத்துல் ஜமாத்ல இருக்கிறாங்க. மற்ற இயக்கங்கள்ல இருக்க பூரா ஷைத்தான்களா தான் இருக்கிறாங்களே தவிர இமாம்களும் இல்ல, ஓலியாக்களும் இல்ல, சூஃபியாக்களும் இல்ல, ஷேகுமார்களும் இல்ல, சாதாத்மார்களும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட இயக்கங்களை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். பலவிதமான முயற்சிகள் எடுத்து வருவார்கள். தொழும் போது தொப்பி போட தேவையில்லை என்றாங்க. ஏன்னா இதை வாலிபர்களை அவங்களுடைய இயக்கத்துக்கு சேர்ப்பதற்காக பிடித்து கொண்ட ஒரு ஆயுதம். தொழும் போது தொப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற நேரம் தொப்பி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த வாலிபர்களுக்கு அதிகமா அந்த முடிகள் எல்லாம் வளர்த்து கொண்டு இருக்கத்தானே ஆசை. அதனால அவங்களை இஷ்ட இல்லா காட்டுவதற்காண்டி மார்க்கத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி விட்டாங்கன்னு இந்த கேடுகட்டவர்கள். எனவே அது போன்ற கேடுகட்ட ஜமாத்துகளை விட்டும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அது போன்ற கேடுகட்ட ஜமாத்திலிருந்து விடுபட்டு நல்ல முறையில் வாழக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்திலே கடைசி மூச்சோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த அழகு பொருந்திய இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் பாலிப்பானாக. நாளை மறுமை நாளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.